ஹே கைஸ் எல்லாருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதே போல் ஹேண்டில் வரைகிற மாதிரியான வீடியோஸை நீங்கள் நிறைய யூடியூப் சேனலில் வந்து பார்த்துருப்பீங்க. இது வந்து ஒரு சில பேருக்கு வந்து டவுட் வந்து இருந்திருக்கும். இதே போல் வீடியோஸை நம்மளும் வந்து எப்படி வந்து கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஆமாங்க, இதே போல் வீடியோஸை நீங்களும் உங்களுடைய ஃபோன்லேயே வந்து எப்படி வந்து கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வீடியோவில் தெளிவாக வந்து பார்க்க போகிறோம். கைஸ், இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களும் உங்களுடைய ஃபேஸை வந்து வீடியோவில் காட்டாமல் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஒரு வாய்ஸ் ஓவராக கொடுத்து அதுக்கு தேவையான ஒரு சில இமேஜஸை ஆட் பண்ணி இந்த மாதிரி வரையக்கூடிய ஒரு வீடியோவை க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த வீடியோவை நீங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ணி நீங்களும் வந்து காசு வந்து சம்பாதிக்கலாம் யூடியூப்பில் இருந்து. இந்த மாதிரி வீடியோஸை நிறைய பேர் வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணி நிறையா வந்து காசு வந்து சம்பாதிக்கிறாங்க. நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள், உங்களாலேயும் வந்து முடியும். அதுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். சரி வாங்க, இப்போது அந்த மாதிரி வீடியோஸை எப்படி வந்து க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே தெளிவாக பார்க்கலாம். கைஸ், இந்த மாதிரி ஹேண்டில் வரையக்கூடிய இந்த ஒயிட் போர்டு அனிமேஷன் வீடியோவை நீங்களும் உங்களுடைய ஃபோனில் வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த அப்ளிகேஷனை வந்து உங்கள் ஃபோனில் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது வந்து PlayStoreல தான் இருக்குது. நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு தேவை அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் ஆல்ரெடி வந்து இந்த அப்ளிகேஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போது இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து இந்த ஒயிட் போர்டு அனிமேஷன் வீடியோவை க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே கைஸ், இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ண பிறகு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் கீழே இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் சிம்பிள் போட்ட ஒரு ஐக்கான் வந்து இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து இங்கே நீங்கள் க்ரியேட் பண்ண போகிற அந்த வீடியோவுக்கு என்ன நேம் வந்து கொடுக்கணுமோ அதை வந்து இங்கே வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் க்ரியேட் பண்ண போகிற அந்த வீடியோ வந்து என்ன ரிசொல்யூஷனில் வந்து வேணும் அப்படிங்கிறத இங்கே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இதில் டிஃபால்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப் 1080p இந்த ரிசொல்யூஷனில் வந்து செலக்ட் ஆகிருக்கும். அதையே வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க, அதுவே வந்து பெஸ்ட்டாக இருக்கும். இல்லை அதுக்கு கம்மியான ரெசல்யூஷனில் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னாலும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ரெசல்யூஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எதை வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நேம் அண்ட் ரெசல்யூஷனை கொடுத்த பிறகு கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரியேட் மூவி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம எடிட் பண்ணக்கூடிய அந்த பேஜ் வந்து நமக்கு வந்து வந்துடும். ஓகே, இங்கே ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டிக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். இந்த ஆப்ஷன் மூலம் நீங்கள் இந்த ஒயிட் போர்டில் என்னென்ன இமேஜஸ் எல்லாம் ஆட் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் வந்து கொண்டு வரலாம். இப்போது இந்த ஸ்டிக்கர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கேட்டகரிஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் ஒவ்வொரு கேட்டகரியிலையும் நிறைய இமேஜஸ் அண்ட் ஸ்டிக்கர்ஸ் வந்து இருக்கும். இதில் என்ன ஸ்டிக்கர்ஸை வேணாலும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ஸ்டிக்கர்லாம் நீங்கள் வந்து பே பண்ணால் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். பட் அதுக்கெல்லாம் வந்து கவலைப்படாதீங்க. இதில் நிறைய ஸ்டிக்கர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே வந்து இருக்குது. அடுத்து இதில் உள்ள இந்த ஸ்டிக்கர்ஸ் அண்ட் இமேஜஸை தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு இல்லை. இதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் யூஸ் பண்ணியும் கூட நமக்கு தேவையான அந்த இமேஜஸை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஆட் இமேஜ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய கேலரியில் ஏதாவது ஃபோட்டோஸ் வந்து இன்டர்நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த இமேஜஸை இந்த ஆப்ஷன் மூலம் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஆட் SVG அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கும். இது என்ன SVG அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு இமேஜ் ஃபார்மேட். மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி ஒயிட் போர்டு அனிமேஷன் வீடியோ க்ரியேட் பண்ணலாம். இந்த SVG ஃபார்மேட் இமேஜஸை தான் அதிகமாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் வந்து வீடியோவில் பார்க்கவே வந்து ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். இந்த SVGனா என்ன, இந்த SVG ஃபார்மேட் இமேஜஸை நம்ம எப்படி வந்து இன்டர்நெட்டில் வந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவோட கடைசியில் வந்து உங்களுக்கு தெளிவாக வந்து சொல்கிறேன். அடுத்து வந்து ஜிஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் மூலம் உங்களுடைய வீடியோவில் ஏதாவது ஜிப் ஃபைல் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து அன்ஸ்பிளாஷ். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரீ இமேஜஸை டவுன்லோட் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட். இந்த வெப்சைட்டில் உள்ள இமேஜஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து காப்பிரைட் வந்து வராது. அந்த வெப்சைட்டை வந்து இங்கே வந்து டைரெக்டாக லிங்க் பண்ணி வச்சுருக்காங்க. இதன் மூலமும் உங்களுடைய வீடியோஸுக்கு தேவையான ஏதாவது இமேஜஸை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சர்ச் ஆப்ஷன் வந்து இருக்குது. அதன் மூலம் ஈஸியாக வந்து உங்கள் வீடியோஸுக்கு தேவையான அந்த ரிலேட்டட் இமேஜஸை நீங்கள் வந்து சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இங்கே உள்ள ஏதாவது ஒரு ஆப்ஷன் மூலம் உங்களுடைய வீடியோஸுக்கு தேவையான ரிலேட்டட் இமேஜஸை நீங்கள் செலக்ட் பண்ண பிறகு அந்த இமேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒயிட் போர்டில் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வந்துடும். அடுத்து அந்த இமேஜஸை நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அதோட சைஸை வந்து நீங்கள் வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணிக்கலாம். அடுத்து வந்து அந்த இமேஜ் வந்து அந்த ஒயிட் போர்டில் எந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறத அந்த பொசிஷனை நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதையும் வந்து செட் பண்ணிக்க முடியும். அடுத்து ரொம்ப முக்கியமானது, இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அந்த இமேஜ் வந்து எவ்வளோ நேரம் வந்து அந்த ஹேண்டால் வரையணும் அப்படிங்கிறத இந்த செகண்ட்ஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணுறது மூலம் அதை வந்து நீங்கள் வந்து கண்ட்ரோல் வந்து பண்ணிக்கலாம். அடுத்து வரைஞ்ச பிறகு அந்த இமேஜ் வந்து எவ்வளோ நேரம் காமிக்கணும் அப்படிங்கிறதையும் இங்கே வந்து இந்த பாஸ் அப்படிங்கிறதுல நீங்கள் வந்து
செகண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணுறது மூலம் அதையும் வந்து நீங்கள் வந்து கண்ட்ரோல் வந்து பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட்டு. இந்த ஆப்ஷன் மூலம் நீங்கள் வீடியோவில் டெக்ஸ்ட் மூலம் ஏதாவது வந்து சொல்ல வர்றீங்க அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டை வந்து இங்கே வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து அந்த டெக்ஸ்ட்டு வந்து ஃபாண்ட் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் வந்து அதோட டெக்ஸ்ட்டோட சைஸை வந்து நம்ம இன்க்ரீஸ் வந்து பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம ஆல்ரெடி சொன்னது போல் தான் இமேஜஸை வந்து நம்ம பொசிஷன் வந்து செட் பண்ணோம். அதே போல் டெக்ஸ்ட்டுக்கும் நம்ம வந்து எந்த இடத்துல வந்து வீடியோவில் வரணும் அப்படிங்கிறதையும் இந்த மாதிரி நம்ம வந்து நகர்த்தி அதோட பொசிஷனையும் வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் வந்து பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எவ்வளோ நேரம் வரையணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து இங்கே செகண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். வரைஞ்ச பிறகு எவ்வளோ நேரம் வந்து அதை வந்து காமிக்கணும் அப்படிங்கிறதையும் இங்கே பாஸில் செகண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிங்க அப்படின்னா அதையும் வந்து நீங்கள் வந்து கண்ட்ரோல் வந்து பண்ணிக்கலாம். ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ தான் விஷயம். இமேஜஸை வந்து ஆட் பண்ண போகிறோம், அதுக்கு வந்து செகண்ட்ஸ் வந்து கொடுக்க போகிறோம், எவ்வளோ நேரம் வரையணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் டெக்ஸ்ட் ஏதாவது வேணும் அப்படின்னா டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ண போகிறோம். ரொம்பவே வந்து ஈஸியாக வந்து இருக்கும் இந்த மாதிரி வீடியோஸை வந்து க்ரியேட் பண்ணுறது. ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நீங்கள் வந்து பேக்ரவுண்டு கலரை வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஆனால் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வீடியோஸை வந்து க்ரியேட் பண்ண பேக்ரவுண்டு வந்து ஒயிட் கலர்லேயே வந்து கொடுத்துக்கோங்க. அதுதான் வந்து நல்லாயிருக்கும். இல்லை உங்களுக்கு வந்து வேறு கலர் கொடுத்தா தான் பிடிக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதையும் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஹேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா வரையக்கூடிய அந்த இமேஜோட ஹேண்ட் ஸ்டைலை வந்து இங்கே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு பிடிச்ச ஹேண்ட் ஸ்டைலை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் 2 ஆப்ஷன் வந்து இருக்கும். மேக்ஸிமம் இந்த மாதிரியான வீடியோஸுக்கு வந்து பேக்ரவுண்டில் வந்து வாய்ஸ் ஓவர் தான் கொடுப்போம். இங்கே இந்த வாய்ஸ் ஓவர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் அந்த வீடியோவுக்கு இங்கே வந்து வாய்ஸ் ஓவர் வந்து கொடுத்துக்கலாம். இல்லை வாய்ஸ் ஓவர்லாம் கொடுத்து ஆல்ரெடி நீங்கள் எடிட் பண்ணி உங்கள் ஃபோனில் வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த ஆடியோ ஃபைலை இந்த சவுண்ட் ட்ராக் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோன்லேருந்து டேரெக்டாக நீங்கள் வந்து அந்த ஃபைலை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் எடிட் பண்ணக்கூடிய அந்த வீடியோவுக்கு ஆடியோ ஃபைலை இந்த மியூசிக் ஆப்ஷன் மூலம் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் சிம்பிள் போட்ட ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்தடுத்து நீங்கள் ஃப்ரேமை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இங்கே ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா நாம் வந்து ஒரு இமேஜஸ் அண்ட் டெக்ஸ்ட் வந்து கொடுத்துருக்கோம். அதே போல் நம்ம கண்டிப்பாக வந்து வாய்ஸ் ஓவரில் ஏதாவது வந்து பேசி வந்து வச்சுருப்போம். அந்த வாய்ஸ் ஓவருக்கு ரிலேட்டடாக நம்ம அடுத்து ஏதாவது இமேஜஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போது செகண்ட் ஃப்ரேமை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே அதே போல் ஸ்டிக்கர் ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் என்ன இமேஜஸை வந்து ஆட் பண்ண போகிறீங்களோ அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு செகண்ட் ஃப்ரேமில் வந்து வந்துடும். அதே போல் நம்ம ஆல்ரெடி சொன்னது தான் அந்த டியூரேஷன் எவ்வளோ செகண்ட் வந்து வரையணும் அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த செகண்ட்ஸில் வந்து ஆட் பண்ண போகிறோம். அடுத்து வந்து வரைஞ்ச பிறகு அது எவ்வளோ நேரம் காமிக்கணும் அப்படிங்கிறதையும் இங்கே வந்து இந்த பாஸ் அப்படிங்கிறதுல நம்ம வந்து செகண்ட்ஸ் கொடுக்குறது மூலம் கண்ட்ரோலில் வந்து பண்ணிக்கலாம். இதே போல் வந்து இந்த ஒரே ஃப்ரேமில் நீங்கள் எவ்வளோ இமேஜஸை வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் மறுபடியும் வந்து ஸ்டிக்கர் ஆப்ஷன் வந்து போங்க. அதே போல் வந்து இமேஜஸை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரே ஃப்ரேமில் நீங்கள் வந்து நிறைய இமேஜஸ் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் கூட ஒவ்வொரு இமேஜஸுக்கும் நீங்கள் வந்து எவ்வளோ செகண்ட் வந்து வரையணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். இதே போல் நீங்கள் கொடுத்த அந்த வாய்ஸ் ஓவருக்கு ரிலேட்டடாக அடுத்தடுத்த ஃப்ரேமில் என்னென்ன இமேஜஸ் அண்ட் டெக்ஸ்ட்லாம் ஆட் பண்ணுமோ அது எல்லாத்தையும் வந்து கொடுத்து எடிட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக இந்த மாதிரி நீங்கள் எடிட் பண்ணி முடித்த பிறகு டாப்பில் இந்த ஷேர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண போகிற அந்த வீடியோவுக்கு வந்து நேம் வந்து கேட்கும். இங்கே நேமை கொடுத்துட்டு கீழே வந்து மேக் மூவி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எடிட் பண்ண இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே கைஸ், அவ்வளோதான் விஷயம். இந்த ஆப்பில் வந்து நம்ம வந்து ஒயிட் போர்டு அனிமேஷன் க்ரியேட் பண்ணக்கூடிய இந்த டோட்டல் ப்ராசஸ் எல்லாமே இவ்வளோ தான். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களாலையும் நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஒயிட் போர்டு அனிமேஷன் வீடியோவை க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஓகே, அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இதில் நம்ம வந்து ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணோம் பார்த்தீங்களா, இது வந்து ஒரு 5 ஃப்ரேம் வரையிலும் தான் நம்ம வந்து ஃப்ரீயாக இந்த அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணுறப்போ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ண முடியும். அதுக்கு மேலே நீங்கள் வந்து ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த அப்ளிகேஷனில் வந்து பே பண்ண வேண்டியது இருக்கும். இல்லை நீங்கள் ஃப்ரீயாக தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு 5 ஃப்ரேம் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி எடிட் பண்ணி முடித்த பிறகு அந்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து ஒரு 5 ஃப்ரேம் வந்து சூஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் எடிட் பண்ணி முடித்த பிறகு அந்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 5 ஃப்ரேமாக நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோ எல்லாத்தையும் கெயின் மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் எல்லா வீடியோவையும் ஒரே வீடியோவாக நீங்கள் வந்து மெர்ஜ் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது உங்களால் பே பண்ண முடியலை, ஃப்ரீயாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு ஸ்டெப்ஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை உங்கள்கிட்ட காசு இருக்குது பே பண்ணிக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து பே பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் ஒன் டைம் வந்து பே பண்ணிங்க அப்படின்னாலே போதும், உங்களுக்கு வந்து லைஃப் டைம் ஆக்சஸ் வந்து கொடுக்குறாங்க. ஒன்ஸ் வந்து பே பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இதில் வந்து எவ்வளோ ஃப்ரேம் வேணாலும் ஆட் பண்ணி எடிட் பண்ணிக்க முடியும். அதையும் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த வீடியோவில் ஒரு இடத்துல நம்ம வந்து சொல்லியிருந்தோம் எஸ்விஜி ஃபார்மட் ஃபைலை நம்ம எப்படி வந்து இன்டர்நெட்டில் வந்து ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதை பற்றி பார்க்கலாம். உங்களுடைய ஃபோனில் ஏதாவது வந்து ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில்
பிக்ஸாபே அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரீயாக காப்பிரைட் இல்லாத இமேஜஸை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே சர்ச் பாரில் நீங்கள் என்ன கேட்டகரியில் எஸ்விஜி ஃபார்மட் இமேஜஸை வந்து டவுன்லோட் பண்ணுமோ அந்த நேமை வந்து இங்கே வந்து கொடுத்துக்கோங்க. அதன் பிறகு கீழே இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இமேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி வெக்டர் கிராஃபிக்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது சர்ச் பண்ணிங்க அப்படின்னா வரக்கூடிய ரிசல்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து எஸ்விஜி ஃபார்மட்டில் உள்ள அந்த ஒரு இமேஜஸ் தான் உங்களுக்கு வந்து சர்ச் ரிசல்ட் வரும். இதில் எந்த இமேஜஸை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஃப்ரீ டவுன்லோடில் கீழே இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வெக்டர் கிராஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து சூஸ் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா இந்த இமேஜ் ஃபைல் வந்து உங்களுக்கு வந்து எஸ்விஜி ஃபார்மட்டில் டவுன்லோட் ஆகும். இங்கே இந்த ஆட் எஸ்விஜி அப்படிங்கிறத கிளிக் பண்ணி இப்போது நீங்கள் டவுன்லோட் பண்ண எஸ்விஜி ஃபார்மட்டில் உள்ள அந்த ஒரு இமேஜ் ஃபைலை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இந்த எஸ்விஜி ஃபார்மட்டில் உள்ள இந்த இமேஜ் ஃபைலை அந்த ஹேண்டு வந்து வரையும் போது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். இதே போல் நீங்கள் எஸ்விஜி ஃபார்மட்டில் உள்ள இமேஜ் ஃபைலை சூஸ் பண்ணி நீங்கள் வந்து எடிட் பண்ணிங்க அப்படின்னா வீடியோ பார்க்க ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் வந்து இந்த ஒயிட் போர்டு அனிமேஷன் பற்றி எல்லா விஷயங்களையும் வந்து நம்ம வீடியோவில் வந்து பார்த்துட்டோம். இதில் ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நாம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.